ஹலோ, ஒரு மெசேஜ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுடைய சோல் ஏதாவது மெசேஜஸ் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறாங்களா? இல்லை வேறு ஏதாவது ஒரு சோல் வந்துட்டு உங்ககிட்ட எதனா ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா? அதெல்லாம் மெசேஜ் சொல்லணும்னு நினைக்கிறாங்களா? உங்கள்கிட்ட கம்யூனிகேஷன் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாங்களான்றதை பற்றி பார்க்கலாம். நார்மலி இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். மெசேஜ் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல, என்ன மாதிரியான மெசேஜ் வருதும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? நார்மல் சோல்ஸ் மெசேஜஸ் சொல்லி பார்க்கலாம். என்ன மாதிரி மெசேஜ் வருதுன்னு பார்க்கலாம். உங்களுடைய சோல்ஸ் கனெக்ட் ஆகுறாங்களா, இல்லை வேறு ஏதாவது ஒரு சோல் கனெக்ஷன், அந்த மாதிரி சோல்ஸ் கனெக்ஷன் ஏதாவது நம்ம தெரிஞ்சுக்கணுமா? ஏதாவது மெசேஜஸ் இருக்காங்க? ஸ்டார்ட் பண்ணும்போது 0101. ஓகே, இங்கே எனக்கு தெரிகிறது என்னன்னா, ஃபீல் பண்ண முடிகிறது ஒரு பாஸ்ட் ஏதோ ஒரு எப்படி சொல்லணும்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஓகே, புரிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஸ்பிரிட். இந்த சோல் வந்துட்டு மேபி உங்களுடைய லவ்ட் ஒன்ஸ், உங்களோட ஃபாதர், மதர், இல்லை உங்கள் ஃபேமிலியில் யாரும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன், அந்த மாதிரியான பர்சன் அவங்க கிட்டேருந்து வந்த மெசேஜ் மாதிரி இருக்குது. இது ஒரு லைக் இங்கே 2 விதமான ஒரு டனல் தெரியுது. எனக்கு 2 டனல்ஸ் தெரியுது. அதுவும் இல்லாமல் அவங்க வந்துட்டு மேபி இந்த மேபி ரீசண்டாக யாருன்னா இறந்ததா இருக்கலாம். ஒரு 2-3 இயர்ஸ், எவ்வளோ உங்களுக்கு கரெக்டாக சொல்லணும்னா ரீசெண்டாக, ரொம்ப ரீசெண்டாக சில பேர் இறந்துருக்கலாம். உங்களுடைய ஃபேமிலியில் யாருன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் யாராவது மினிமம் ஒரு 10 இயர்ஸ், ஓகே 10 இயர்ஸ், 10 to 15 வச்சுக்கோங்க. 10 to 15க்குள்ளே தான், அதுக்கு மேலே இல்லை, 10 to 15க்குள்ளே இறந்தவங்க. இது உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மட்டும்தான் இந்த ரீடிங் நீங்கள் எடுத்துக்கணும், இல்லைனா நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. எந்த விதத்திலும் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி இந்த மெசேஜ் உங்களுக்கு தான் சொல்லி எடுத்துக்காதீங்க. உங்களுக்கான மெசேஜ் இருந்தால் உங்களுக்கே அது ஃபீல் பண்ண முடியும் அந்த மெசேஜ் உங்களுக்கு. சரியா? இது ஒரு மீடியம்ஷிப் ரீடிங் மாதிரி தான் நான் பண்ணுறேன். இறந்தவங்க வந்துட்டு இன்னமும் வந்து ஏதோ ஒரு விஷயத்தினால அவங்க வந்துட்டு மேபி அந்த ஒரு உலகத்துக்கும் போகாமல் இங்கே இந்த இடத்துலையும் ஒரு நிம்மதி இல்லாமல் இன்பிட்வீன் ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு ஸ்டக் ஆன மாதிரி இருக்குது. அதுவே அவங்களுக்கு வருத்தம் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. மேபி அவங்க வந்து அவங்களுடைய லைஃப்பில் அவங்க இருக்கும்போது நிறைய விஷயங்கள் அவங்க வந்து சில ஜஸ்டிஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்ல தவறி இருக்கலாம். மேபி ப்ராப்பர்ட்டி விஷயம், மேபி உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபாதரா, ஒரு மதரா, இல்லை உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பிரதர் சிஸ்டர், இல்லை உங்களுக்கு ஒரு நல்ல ஆண்ட் அங்கிள், அந்த மாதிரி எது ரிலேஷன்ஷிப்பும் சரியா, ஒரு நல்ல ஒரு கிராண்ட் மதரா, கிராண்ட் ஃபாதரா, அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல வந்து அவங்க தவறி இருக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு வந்து அந்த டைம்ல வந்து ஒரு 2 விதமான பார்வையில பார்த்த பர்சனா இருக்கலாம். மேபி சில பேருக்கு வந்து அவங்க வந்துட்டு அந்த அவங்களுடைய ஃபுல் அந்த ஒரு அன்பு பாசத்தை வந்து உங்ககிட்ட காட்டாம மறைச்சு வச்சிருக்கலாம் ஏதோ ஒரு ரீசன்னால. மேபி நீங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால, மேபி ஃபேமிலியில் நடந்த சில விஷயங்கள்னால சொல்லும் போது 444 அந்த விஷயங்கள் அவங்களால வந்து ஓப்பன்லி உங்ககிட்ட பேச முடியாம இருந்திருக்கலாம். அவங்க மனசுக்குள்ளேயே நிறைய விஷயங்கள்
அதை அழுத்தி அழுத்தி மறைச்சி வச்சிருக்கிறாங்க. ஃபேமிலியில் நடந்த சில விஷயங்கள்னால, அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்னால அவங்க உங்ககிட்ட பேசுறதுக்கான அந்த நேரமும் இல்லை, அவங்க பேசவும் விரும்பல சில விஷயங்கள். எப்பவுமே வந்து அவங்க அந்த மைண்ட் அவங்களுக்குள்ளேயே யோசிச்சு அந்த விஷயங்களை வந்து வச்சுக்கிட்டு இருந்ததுனால கடைசி வரைக்கும் உங்ககிட்ட அவங்க வந்து ஒரு முறையான ஒரு பேச்சுவார்த்தையோ உங்ககிட்ட உட்காந்து மனம் திறந்து பேசுறதோ அந்த மாதிரியான விஷயங்கள் பேசாமலே சடனா ஏற்பட்ட ஏதோ ஒரு இன்சிடென்ட்னால அவங்க உங்ககிட்ட இருந்து பிரிஞ்ச மாதிரியான ஒரு மெசேஜ் எனக்கு இங்க இருக்கு. ஓகே, மேபி அவங்களுடைய இந்த இறப்புன்றது உங்களுக்கு ஒரு பெரிய அளவு இழப்பா மாறி இருக்கலாம். சாரி, சிரிக்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நான் எப்பவுமே சீரியஸ் கண்டிஷன்ஸ்ல இப்பதான் சிரிப்பேன், அது என்னன்னு தெரியாது எனக்கு. சாரி. 551-555. ஏன்னா உங்களுடைய ஒரு ஸ்ட்ராங் ஒரு பில்லர் மாதிரி இந்த பர்சன் உங்களுக்கு லைஃப்ல இருந்திருக்கிறாங்க. எல்லா விதத்திலையும் உங்களுக்கு வந்துட்டு அவங்களுடைய ஃபுல் 100% அவங்களுடைய இது கொடுக்கலனாலும் ஏதோ ஒரு விதத்துல அவங்க தூரமா இருந்துட்டு கூட உங்களுக்கு வந்துட்டு ஒரு சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்திருக்கிறாங்க. உங்களுடைய லைஃப்ல ஒரு பெரிய லெவல் பங்கு அவங்களுக்கு உண்டு. அவங்கள விட்டு போறோம்ன்றதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய கவலையா இருந்ததை தவிர வேறு எந்த விஷயத்தை பத்தியும் அவங்களுக்கு கவலை கிடையாது. ஏன்னா நீங்க வந்து பாக்குற என்னோட கலெக்டிவ், நீங்க வந்துட்டு ரொம்பவே ஒரு எப்படி சொல்றது, ஈஸியா உங்களை ஏமாத்தக்கூடிய ஒரு அளவுல நீங்க அந்த டைம் இருந்தீங்க. அவங்க உங்களை விட்டு பிரியும் போது யாரையும் நம்பிடுவீங்க. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல உங்களை வந்து விட்டுட்டு போறோமேன்ற அந்த ஒரு கவலை தான் அவங்களுக்கு இருந்திருக்கு. மேபி சில பேருக்கு சொல்றேன், யாருன்னா வந்துட்டு ஏதோ ஒரு இன்சிடென்ட்னால சூசைட் பண்ணியிருக்கலாம். சரி, சூசைட் பண்ணியிருக்கலாம் யாருக்காவது. சில பேர் உங்க பேரண்ட்ஸோ யாரோ உங்க ஃபேமிலியில ஒருத்தவங்க சூசைட் பண்ணியிருக்கலாம். சில பேர் வந்து ஏதோ ஒரு வியாதி வந்ததுனாலயோ ஏஜ்டு பர்சன் அந்த மாதிரினாலயோ இறந்திருக்கலாம். ஆனா அவங்களுடைய மனசு எல்லாம் இங்கதான் இருக்கு, உங்ககிட்ட தான் இருக்கு. அதனால அவங்களால வந்து ஒரு ஃபுல்லா அக்செப்ட் பண்ணிட்டு அவங்களால போக முடியாம இருக்க. மேபி சில பேர் வந்துட்டு அவங்களுக்கான ரிச்சுவல்ஸ் பண்ணிருக்கலாம், நாங்க பண்ணிட்டோம் இருந்தும் அந்த மாதிரி இருக்குதான்னு. கண்டிப்பா இருக்குது. சில பேருக்கு டவுட் கேட்குறீங்க, அவங்களுக்கு கண்டிப்பா இருக்குது. அவங்களுடைய மனசுல அந்த ஒரு விஷயம்ன்றது இருக்கு. அவங்க மனசு ஃபுல்லாவே உங்ககிட்ட தான் இருக்குது. அதனால அவங்களால வந்துட்டு ஒரு நிம்மதி, இறந்ததுக்கு பின்னமும் அவங்களுக்கு அந்த நிம்மதி இல்லாம இருக்கிறாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் உங்க லைஃப்ல நிறைய விஷயங்கள், நிறைய அவேக்கனிங்ஸ் நடந்திருக்கு. நிறைய விஷயங்கள் நீங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் நீங்க சந்திச்சிருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் நடந்து ஓஞ்சு இப்போ உங்க லைஃப்ல ஏதோ ஒரு புது விஷயம் எட்டி பார்த்தாச்சு, அந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயம் வர மாதிரியான சில விஷயங்கள் உங்க லைஃப்ல நடக்கிற மாதிரி இருக்கு. 7 சிக்னிபிகண்ட், 17 சிக்னிபிகண்டா இருக்கலாம், 5 சிக்னிபிகண்ட், 55, 5, 555, 666, 777, 888, 999 சிக்னிபிகண்ட். ஓகே, கண்டிப்பா அவங்க உங்க லைஃப்ல ரொம்ப பெரிய ஒரு பாஸ்டா இருந்திருக்காங்க. உங்க லைஃப்ல அவங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பணமோ ஒரு லைஃப்ல உங்களுக்கு நடக்கிற எந்த விதமான ஒரு பர்சனல் லைஃப்ல நடக்கிற சிச்சுவேஷன்ஸ் இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹேண்டில் பண்ணிட்டு போற அளவுக்கு என்னதான் உங்களுக்கு சிச்சுவேஷன் நீங்க ஹேண்டில் பண்ணாலுமே அவங்க கிட்ட பேசும்போது, அவங்கள நீங்க பார்க்கும்போது, அவங்க கிட்ட நீங்க சில விஷயங்கள் நீங்க சொல்லிட்டு அவங்க அதுக்கு எதனா சில விஷயங்கள் உங்களை சிரிக்க வைக்கிற மாதிரி, இல்ல ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு சொல்ற மாதிரி எதனா ஒன்று சொல்லும் போது உங்களுடைய மனசு கொஞ்சம் காம் ஆகுற மாதிரி இருந்துச்சு, அமைதியா. அந்த டைம்ல நீங்க காம் பண்ற மாதிரி ஃபீல் பண்ணி ஒரு நிம்மதி உங்களுக்கு இருந்தது. உங்க கையில இருந்து உங்களுக்கு சப்போர்ட்டா அந்த ஒரு விஷயத்த எடுத்துட்டா உங்களுக்கு எப்படி நீங்க ஒண்ணுமே புரியாம பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருப்பாங்களோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க இருந்திருக்கீங்க. அவங்க இறக்கும்போது அவங்களும் இந்த விஷயங்களை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. சில பேருக்கு மேபி டவுட் இருக்கலாம், இறந்தவங்க வந்துட்டு அவங்களுடைய இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய ஃபியூனரலுக்கு அவங்களே வருவாங்களான்னு சொல்லிட்டு டவுட்ஸ் இருக்கும். கண்டிப்பா வருவாங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், கண்டிப்பா வருவாங்க. ஆஸ் எ மீடியம் நான் சொல்றேன். இது நம்பர் சொல்லும் போது 369 நான் பார்த்திருக்கேன். என்னோட ஓன் மதர் அவங்க இறக்கும் போது நான் பார்த்தேன், நான் ஃபீல் பண்ணேன். நான் வீட்டில் வந்துட்டு அந்த டைம் வந்துட்டு எல்லாம் வந்திருக்காங்க, உட்காந்துருக்காங்க. கிச்சனில் ஏதோ ஒர்க்காக நான் போயிருக்கேன்.
போயிருக்கும் போது வாசலில் வந்து நின்று எப்பவுமே என்னை ஒரு பெட் நேம் எனக்கு சொல்லி கூப்பிடுவாங்க. அந்த நேம் சொல்லி கூப்பிட்டாங்க. என்னை நல்லா கேட்டேன். நான் அந்த டைமில் நான் உடனே அந்த ஒர்க் அப்படியே விட்டுட்டு கிச்சன்லேருந்து ஓடியாந்தேன். நான் ஓடியாந்துட்டு அப்படியே வாசலில் பார்க்குறேன் எங்கள் அம்மா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லும்போது எனக்கு அழுக வருது. உடம்புல வந்துட்டு ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. அந்த மாதிரி ஃபீல் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய பேர் நீங்களும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக. இது ஃபீல் பண்ணவங்களுக்கு தெரியும் சில விஷயங்கள் உண்மைதான். கடவுள் இருக்கிறதும் உண்மைதான், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதும் உண்மைதான். நம்பாதவங்களுக்கு இந்த ரீடிங் இல்லை. நீங்கள் தயவு செஞ்சு வெளியில் வந்துடலாம். நீங்கள் நம்பாதவங்களுக்கு இதை பற்றி ஃபீல் பண்ணவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க கண்டிப்பாக இருப்பீங்க. நீங்கள் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக உங்களுடைய ஸ்டோரி சொல்லுங்கள். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க சொல்லிட்டு எல்லாமே நான் படிக்கிறேன். சம்டைம்ஸ் நான் லைக் பண்ணாமல் இருப்பேன் கமெண்ட்ஸ்க்கு. இருந்தாலும் நான் வந்துட்டு எல்லா ரீடிங் படிக்கிறேன், கமெண்ட்ஸ் படிக்கிறேன். நான் டைம் கிடைக்கும் போது கமெண்ட்ஸ்க்கு நான் கண்டிப்பாக பதில் சொல்லிட்டும் இருக்கிறேன். கொஞ்சம் பிஸி ஒர்க் இருக்கிறதுனால தான். இல்லைனா நான் எந்த ஒரு விஷயம் மிஸ் பண்ண மாட்டேன் கமெண்ட்டில். உங்களுக்கே தெரியும், ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் மிஸ் பண்ண மாட்டேன். எல்லாத்துக்குமே நான் லைக் பதில் சொல்லுவேன், நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எனக்கு நடந்தது. கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இது ஃபீல் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். அவங்க சோல் உங்களை சுற்றி தான் இருக்குது, உங்களை சுற்றி சுற்றி தான் வந்துட்டுருக்காங்க. ஏன்னா நீங்கள் லைஃப்பில் அவங்க உயிரோடு இருக்கும்போது பட்ட அந்த கஷ்டங்கள் அவங்களுக்கு தெரியும். அவங்க போனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுற இந்த விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும், பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களால ஃபுல் அண்ட் ஃபுல் உங்ககிட்ட வந்துட்டு பேச முடியல, உங்களை தொட முடியல. இருந்தாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு ட்ரீமில் வந்து உங்ககிட்ட சொல்கிறதும், சம்டைம்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுறதும், நீங்கள் ரொம்ப ஹெவியாக நீங்கள் ஃபீல் பண்ணும்போது ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சு அந்த டைமில் சடனாக அவங்கக்கிட்ட வந்துட்டு உங்களுடைய ஷோல்டரில் கை வச்சு அப்படியே கொஞ்சம் உங்களை காம் பண்ணுறதும், அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க நீங்கள். ஏன்னா சம்டைம்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணலாம், நீங்கள் அந்த ஒரு ஹெவினஸ் உங்களுக்குள்ளே இருக்கும்போது சடன் கொஞ்ச நேரம் தான் இருக்கும். உடனே நீங்கள் எழுந்திரிச்சு மற்ற வேலைகளை பார்க்கணும், வேறு எதுனா மூட் சேஞ்ச் ஆகும். உடனே மூடு சேஞ்ச் ஆகிட்டு ஒரு ஹாப்பி மூடுக்கு போயிட்டு எதனா சில விஷயங்கள் சாப்பிட பண்ணலாம், அது பண்ணலாம், இங்கே போகலாம் அங்கே போகலாம்னு சொல்லி மைண்ட் சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கும். 12-12-33 சொல்லும் போது 133 டோட்டல் உங்களுடைய லைஃபே தடம் புரண்டு போயிருக்கு அவங்களுடைய டெத்துக்கு அப்புறம். ஆனால் எல்லாமே ஒரு நல்லதுக்காக தான். ஆனால் இந்த நல்ல விஷயங்கள் அடையிறதுக்கு முன்னாடி இன்பிட்வீன் அதுக்குள்ளே நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருந்தது. ஃபேஸ் பண்ணி இப்போ ஒரு ஓரளவுக்கு கொஞ்சம் செட்டில் ஆன மாதிரியான ஒரு ஸ்டேபிளான ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் வர மாதிரி இருக்குது. இந்த பர்சன் உங்களுக்கு ஒரு நல்ல டீச்சர், ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய பர்சன், உங்களுக்கு ஒரு நல்ல குரு. சில பேருக்கு குருவாக கூட இருக்கலாம். அவங்களுடைய குரு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் குருவாக இருக்கலாம். சில பேருக்கு அவங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச குருவாக இருந்திருக்கலாம், பர்சனாக இருந்திருக்கலாம். அவங்க இன்னமும் அவங்களுடைய கை உங்கள் தலைமையில தான் இருக்குது. இன்னமும் அவங்க உங்களுக்கு வந்துட்டு அவங்களுடைய பாசம் எல்லாத்தையும் உங்களுக்கு காமிச்சிட்டு தான் இருக்கிறாங்க ஏதோ ஒரு விதத்தில். உங்களுடைய லைஃப் வந்துட்டு இதோட முடியல, ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. நிறைய விஷயங்கள் நீங்கள் இன்னும் பார்க்க வேண்டியிருக்கு. எப்பவுமே லைஃப்பில் வந்துட்டு பாசிட்டிவிட்டி இருங்க. எல்லா ரீடிங்ஸும் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு மேம் இப்போ சொல்லியிருக்காங்க, நான் நேம் சொல்ல விரும்பலை. லைஃப்பில் வந்துட்டு அவங்க கமெண்ட்ஸ்க்கு நான் லைக்கும் பண்ணலை. நான் வந்துட்டு இந்த மாதிரி சூசைட் பண்ண போகிறேன், அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன். ஆல்ரெடி அவங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. திரும்பவும் அதே மாதிரி அது நெகட்டிவிட்டி. ஃபர்ஸ்ட் உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. சூசைட்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த வார்த்தை நான் சொல்லக்கூடாது. உங்களை நீங்கள் அழிச்சிக்கணுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. உங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. உங்க உயிர் மேல உங்களுக்கே அந்த ஒரு இது கிடையாது. கடவுள் எப்போ நினைக்கிறாங்களோ, எப்போ பண்றாங்களோ அப்பதான் அந்த விஷயங்கள் எதுவா இருந்தாலும் நல்லதோ கெட்டதோ நீங்க டிசைட் பண்ணக்கூடாது. உங்க வாழ்க்கை முடிக்கணும்னு நீங்க டிசைட் பண்ணக்கூடாது. உங்களுக்கே நம்பிக்கை இல்லை, நீங்களே லைஃப்ல ஜெயிக்கிற அந்த எண்ணம் இல்லைன்னா கடவுளை குறை சொல்லாதீங்க. கடவுள் என்னோட லைஃபை இப்படி வச்சிருக்காரு. ஏன்னா அதுக்கான சில விஷயங்கள் நீங்க பண்ணல லைஃப்ல. கடவுள் சொல்லும் போது நீங்க அதுக்கு ப்ரிப்பேர்டா இல்லை, நீங்க பண்ண தயாரா இல்லை. என் வாழ்க்கை போச்சு, இது போச்சு, அது போச்சு, முடிஞ்சிருச்சு. என்ன இதெல்லாம் நெகட்டிவிட்டி? நீங்க நெகட்டிவிட்டியில வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நெகட்டிவிட்டில இருந்து வெளியில வாங்க. உங்க லைஃப் சேஞ்ச் ஆகணும்னா நீங்க நெகட்டிவிட்டில வெளியே வாங்க. சொல்லும் போது 144 நீங்க லைஃப்ல எல்லா விதமான சக்சஸ், எல்லா விதமான விஷயங்களும் நீங்க வந்துட்டு
ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போறீங்கன்றது அவங்களுக்கு தெரியும். இல்லை உங்களுக்கு அதுக்கான சில தைரியமும் சில கான்ஃபிடென்ட்டான சில விஷயங்களும் அவங்க பக்கபலமாக இன்னமும் உங்களுக்கு இருந்துட்டு தான் இருக்குன்றத ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க. மேபி நீங்கள் ஸ்பிரிச்சுவல் பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுடைய இன்ட்யூஷனால் உங்களால் ஃபீல் பண்ண முடியும் சில விஷயங்கள் வரப்போகுது, நல்ல விஷயங்கள் வரப்போகுது. இல்லை இந்த பர்சன் நீங்கள் நினைக்கிற அந்த பர்சன் உங்கள் பக்கத்தில் இருக்காங்க, உங்கள் கூட இருக்கிறாங்க, உங்களுடைய கஷ்ட காலத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, இன்னமும் ஹெல்ப் பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் நீங்கள் அமைதியாக உங்கள் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது நீங்கள் அமைதியாக தனியாக இருக்கும்போது நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுகிறதா நினச்சி சில விஷயங்கள் நீங்கள் புலம்பும் போது அதை கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. உங்கள் எதிர்க்க நின்று கேட்டுட்டு தான் இருக்காங்க. நீங்கள் சொல்கிற விஷயங்கள் கேட்குறாங்க. உங்களுக்கு நீங்கள் சொல்கிறது நீங்கள் பேசுகிறது யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. உங்கள் கூட இருக்கிறாங்க அந்த பர்சன். எல்லா விதத்துலையும் உங்கள் கூட தான் இருக்கிறாங்க. அவங்க எப்பவுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்றத தெரியப்படுத்துகிறாங்க. உங்கள் கூட கனெக்ஷன், அந்த கனெக்ஷன் இருக்குது, இன்னும் அந்த பாண்ட் இருக்குது, அது பிரியல. அது உயிர் இந்த உலகத்தை விட்டு போயிடுச்சுன்னா அந்த பாண்ட் பிரிஞ்சிருச்சுன்னு கிடையாது. அந்த பாண்ட் இன்னமும் ஸ்ட்ராங்காக இருக்குது, இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது, பிரியல, பிரியவும் பிரியாது. நீங்கள் தனியாக இல்லை, அதை மட்டும் உறுதியாக என்னால் சொல்ல முடியும். ஓகே, ஸோ முடிக்கும் போது 1616. ஓகே, நீங்கள் லைஃப்பில் ஃபேஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். எப்பவுமே பாசிட்டிவாக இருங்க. டேக் கேர். காட் பிளஸ்.